ஹலோ மக்களே, நம்ம சேனல் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் KGF பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து சேர்ந்தாச்சு இந்த ஊருக்கு. இப்போது எப்படி என்ன பார்க்க போகிறோன்னு தெரியல. அங்கே ஒரு அண்ணா உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் விசாரிப்போம் எந்தெந்த இடம்லாம் பார்க்கலான்ட்டு. பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா ட்ரெயின், அந்த ட்ரெயினில் தான் வந்தேன் நான். இங்கே ஸ்டேஷனு அப்படியே திரும்பினீங்கன்னா இந்த பக்கம் மைன்ஸ், அது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள் பின்னாடி, அதுவும் ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் தான். போய் அந்த அண்ணாட்ட விசாரிப்போம் எப்படி நான் உள்ளே போகலாம், இல்லை உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம்னாங்கன்னா வெளியிலேருந்து என்னென்னலாம் பார்க்கலான்னு சொல்லி விசாரிச்சுட்டு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் நான். வீடியோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். KGFக்கு வந்துட்டோம், கடைசியில் வந்து சேர்ந்தாச்சு KGFக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டி விட்ருக்கோங்க. வாங்க போய் அந்த நேரத்தை விசாரிப்போம். பின்னாடி நிற்கிறாரு பாருங்க, அந்த நேரத்தை விசாரித்தேன். அந்த என்ன சொல்கிறாரு, உள்ளெல்லாம் விட மாட்டாங்கப்பா, ரோட்லேயே போய்க்கோ, ரோட்டில் போக சொல்லி என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்றாரு. சரி, அப்படியே ரோட்டில் என்னென்ன தெரியுதோ போய் பார்ப்போம். வாங்க அப்படியே போகலாம். நம்ம வர நேரம் பார்த்து தான் மழை ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ நேரம் மழை இல்லை இங்கே. இப்போ பாருங்க மழை ஸ்பீடாக பெய்யுது. எப்படி போய் ஃபுல்லாக பார்க்க போகிறேன்னு தெரில. சரி வாங்க அப்படியே நான் பேசுறதை விட்டுட்டு உங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் காட்டுறேன். நான் கடைசியாக பேசிக்கிறேன். இதுதான் மக்களே, இது ஒரு மெயினா, இந்த மைன்ஸ்லேயே இது ஒரு மெயினான இடமா. இப்போ நீங்கள் பார்க்குறதா கன்வேயர் பெல்ட்டு. மண்ணெல்லாம் எடுத்து இங்கே தான் செக்ரிகேட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. வாங்க அப்படியே பார்ப்போம். இது பாருங்க மக்களே, அதுவும் ஒரு இதுதான், இதுவும் ஒரு பெல்ட்டு தான். இது பாருங்க, பேர் க்ரஷர் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு. இங்கே தான் செக்ரிகேட் பண்ணுவாங்க போல இருக்குது. பெருசாக இருக்குது பாருங்க. வாங்க அப்படியே உள்ளே நடந்து போவோம். எனக்கு இந்த இடத்த வந்து பார்க்கணுன்னு ஆசை வந்ததுக்கு மெயின் ரீசனு, நான் இன்ஸ்பயர் ஆகி 2 பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் விளாகிங் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 2 பேர் வந்து ஒன்று நவீன்குமார் விளாகர், அந்தண்ணா, இன்னொன்று டிரான்சிட் பைஸ் அஜய். இவங்க 2 பேரை பார்த்து தான் நான் விளாகிங் சேனலே ஸ்டார்ட் பண்ணோம், நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். இவர் அஜய் ப்ரோ தான் இங்கே வந்து பார்த்துருந்துக்காரு முன்னாடி. அவர்கிட்ட கேட்டேன், நீ அங்கே போ ப்ரோ, எல்லாமே உனக்கு எல்லாம் நீட்டாக சொல்லி தருவாங்க, கிளியராக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாரு. அவர் வீடியோவையும் பார்த்தேன், கிளியராக புரியுது. சரி அதான் வந்துட்டேன் சும்மா பார்க்கலான்ட்டு. பார்ப்போம். மக்களே, மைனிங் பண்ணி எக்ஸ்ட்ராக்லாம் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. நடுவில் ஒத்தடிப்பாத மாதிரி போகுது. அப்படியே போவோம். நம்ம மண்ணில் கல்லில் இறங்க போகிறது இல்லை, ரோட்லேயே நின்று பார்த்துட்டு வரலாம். ஓ, இன்னும் டீப்பாக போய் பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்குது. ஏன்னு சொன்னால் அவர் போன முறை வர சொல்லிட்டாரு, ப்ரோ நிறைய இடத்துல மைன்ஸ் நிறைய இருக்கும் ஓப்பனாக, நீங்கள் ஊர் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் பார்த்து போகலாம், தெரியாத ஆளாக இருக்க சொல்ல கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகணுன்றாரு. சரி, நம்ம வீட்டில் நம்மளை நம்பி அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம அவங்கள பயன்படுத்தக்கூடாதுல்ல, சேஃபாக எப்படிலாம் பார்க்க முடியுமோ அப்படியே பார்த்துடலாம். வாங்க எப்போ நடந்து மூச்சு வாங்குது. மக்களே, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எங்கெங்கே மைன்ஸ் இருக்கும்னு தெரியாதுன்ட்டு, அதனால தான் ரோட்லேயே சேஃபாக போய் போன்ட்டு. சரி, திடீர்னு உள்ளே எடுத்து பார்த்தா இங்கே ஒரு பெரிய பள்ளம் மாதிரி போகுது பாருங்களேன், தெரியுதுங்களா? சும்மா எட்டி பார்த்தோம் உள்ள, இது ஒரு பெரிய பள்ளம் மாதிரி போகுது. இதெல்லாம் ஒரு மெயின் போல இருக்கு, தெரியல கன்ஃபார்மா. அதே ஷாக்கிங்காகவும் இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு. நம்ம ஊர் பக்கத்துல இப்படி ஒரு இடம் இருக்கா, இவ்வளோ நாள் தெரியாம போச்சு அப்படின்ட்டு. இதுவும் இங்கே ஒரு பில்டிங் இருக்கு, என்ன பில்டிங்னு தெரியல. சைடு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கன்வேயர் பெல்ட் போறதுன்னு, அது இதுக்குள்ளதான் போகுது. இங்கேயும் பண்ணுவாங்க போல இருக்கு செக்ரிகேஷனு. டைரக்ட் ஆப்போசிட்ல ஒரு கேட் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் போல இருக்கு, தெரியுதுங்களா? இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் போல இருக்கு. நான் அவசர கொடுக்க மாதிரி யாருக்கிட்டையுமே விசாரிக்காம, ஒரு அஜய் ப்ரோட்ட கேட்டேன், ஒரு வீடியோ சரியாக பார்க்கல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டில் ஒரு ஸ்டேஷன் சொல்லியிருக்காரு, அந்த ஸ்டேஷனில் இறங்கினா தான் மைனிங் ஸ்பாட் பார்க்க முடியும்ன்ட்டு.
அதை கவனிக்காமல் நேராக மாரிக்குப்பமே வந்துட்டேன் நான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அங்கே போய் அதை பார்க்கலாமா இல்லை இப்படியே இருந்துட்டு நச்சிடலாமா யோசிக்கணுன்னுட்டு அங்கே போய் விசாரிச்சாதான் அந்த அண்ணா என்ன சொல்கிறாங்க ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்த்துட்டு முடிவு எடுப்போம் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க இது ஒரு என்ட்ரன்ஸ் போல் இருக்குது. அப்படியே நேராக ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். ஸ்டேஷன் போய்ட்டு அங்கே ஊராளுங்கிட்ட விசாரிப்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அதை வச்சு நம்ம போவோம். நான் தான் அவசரம் கொடுக்காச்சே யோசிக்காமல் கிளம்பி வந்துட்டேன். சரி இப்போ அந்த என்ன சொன்னேன் அந்த ஊருக்கு போவோம். அது ஊர் பேர் ப்ரொனவுன்சேஷன் வரமாட்டேன். ஆனால் OORG ஏதோ ஒரு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஊருக்கு போவோம். இப்போ 3:20க்கு ஒரு லோக்கல் இருக்குது. லோக்கல் ட்ரெயின் இங்கேருந்து அதை ஏறி அந்த ஊரில் இறங்கிட்டு அங்கே போய் விசாரிச்சுட்டு அந்த மைனிங் ஸ்பாட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து இன்னொரு லோக்கல் ஏறி நேராக நம்ம பெங்களூருக்கு போயிட வேண்டியது தான். அந்த மைனிங் ஸ்பாட் நல்லாயிருக்கும் போல இருக்குது. நிறைய பேர் ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போனது தான் நான் மெயினாக கிளம்பி வந்தேன். சொதப்பி போச்சு. இந்த இடத்த எப்படியோ பார்த்தாச்சு. மைனிங் இடம் இந்த இடம் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் ஏறி அந்த இடத்துக்கு போவோம். வாங்க. சரி அந்த ஊர் போய் பார்க்கலாம் ரயில்வே ஸ்டேஷன் வரலான்னு பார்த்தா இந்த ஊரில் கொடுமையை பாருங்கள். ட்ரெயின் வந்தால் தான் கடை கூட திறக்கிறாங்க. கடை கூட இப்போ லோக்கல் ட்ரெயின் கிளம்புன பிறகு மூட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண போகிறது? நான் ஒருத்தன் ஒரு 3 குரங்கு இருக்குது ஸ்டேஷனில். எப்படி நான் என்ன சமாளிக்க போகிறேன்னு தெரியல. சரி கொஞ்ச நேரம் இப்படியே நின்றுட்டு ட்ரெயின் வர சொல்ல உள்ளே போவோம். இப்போ தான் கடலாக திறப்பாங்க, ஆள்லாம் இருப்பாங்க. சரி மக்களே, நம்ம அடுத்து அந்த ஊருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஆல்ரெடி நான் வேறு ஸ்டேஷன் மாறி வந்துட்டுன்னு சொதப்பல்லே இருந்தேன். எங்கேயோ மைன் இருக்குது. பட் ஆனால் அங்கே மைனோட எக்ஸ்ட்ராக்ட் அந்த மெயின் பிளாட்டு ஊர்காமில் தான் இருக்குது. இங்கே இருக்கிற அண்ணா என்ன சொல்கிறாங்க, தம்பி அங்கே போய் பார்க்கலாம். பட் ஆனால் என்னென்னா இப்போ மழை பெஞ்சிருக்கிறதால உன்னால் அந்த மலை மேலே ஏறவே முடியாது. உன்னால் இல்லை யாரையாலுமே ஏற முடியாது. ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்கும். இந்த வழுக்கும் அளவே பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீ ட்ராக்கில் நடந்து போயிட்டு அப்புறம் உள்ளே ஒரு பள்ளத்தில் இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் மழை பெஞ்சதுனா தண்ணி நிறைய தேங்கியிருக்கும். போக முடியாதுப்பா தம்பி அப்படின்னாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னா இப்படியே போயிட்டு இன்னொரு நாள் வெயில் டைமில் வந்து பார்த்துக்கோ அப்படின்றாரு. நான் நேரம் சூஸ் பண்ண பாருங்க மழை நேரத்தில். சரி வந்தது ஒரு மைனை ஃபோட்டோ எடுத்துட்டோம். மைன் எக்ஸ்ட்ராக்டில் காமிச்சாச்சு. பின்னாடியே அந்த மெயினோட மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது தெரியுதுங்களா. அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் என்ட்ரன்ஸ். அது இன்னொரு மெயின் என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ போடுறேன் நான். KGF பற்றி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் மக்களே. இது வந்து என்னென்னா 2001 February மந்தில் வந்து KGF க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்கன்னா. எதுக்குன்னு சொன்னால் அந்த மைனை டிக் பண்ணி அதுலேருந்து எடுக்கிற கோல்டுக்கு ஆகிற செலவை விட வர ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணணுன்னு பிளான் போட்டாங்களாம். க்ளோஸும் பண்ணிட்டாங்க. பிளான் போட்டாங்க இல்லை அப்போ பண்ணி க்ளோஸும் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ராக்ட்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வெளில போடுறாங்க பார்த்தீங்களா. அது கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதால நேச்சருக்கு பாதிப்பு இருக்குன்னு அது ஒரு சின்ன காரணம்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் நான். நம்ம இந்த KGF இருக்குல்ல, இந்த ஊரில் இருக்கிறதுல 75% தமிழ் ஆளுங்க தானா. கர்நாடகாவில் இன்டீரியர் கர்நாடகாவில் 75% தமிழ் ஆள் இருக்க இடம் இது. அது ஏன் அப்படின்னா KGF ஸ்டார்டிங்கில் இருக்க சொல்ல வந்து அந்த KGF மைனுக்கு ஆளுங்க நிறைய தேவைன்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் சைட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஜாபுக்கு. இங்கே ஆளுக்காக வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க அப்படியே அவங்க வரலடா அவங்க போக்கில் அப்படியே இங்கே பர்மனெண்ட் ஆகிட்டாங்க. KGF படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. KGF படத்தில் நடந்த கதையும் இந்த இடத்துல இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் 75% ட்ரூ தான். இங்கேருந்து அந்த 75% உண்மையை தான் படமாக எடுத்திருக்காங்க. அப்போ ராக்கி பாய் மாதிரி இங்கேயும் ஒரு ஆள் இருந்திருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்காரு. அவர் பேர் என்னன்னு கரெக்டாக தெரியல. ஆனால் நான் ஒரு வீடியோ பார்க்க சொல்ல அவங்க தங்கம்னு சொன்னாங்க. அது நேம் நான் கன்ஃபார்மாக சர்ச் பண்ணல. அப்படின்னு ஒரு ஆள் இருந்திருக்காராம். அவரோட பூர்வீகம் இன்னும் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்களாம். பட் ஆனால் கொஞ்ச நாளில் ஆனால் அவர் வந்து நல்ல ஆள் தான். அந்த மக்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் அங்கே இருந்திருக்காரு. பெரிய ஆள். கொஞ்ச நாள் அவர் என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டாங்க போலகுது, தெரில. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ரூட்டில் இதுதான் லாஸ்ட் ஸ்டேஷன் மாரிக்குப்பம். இதுக்கு மேலே வந்து டெட் எண்டு தான். ஸ்டேஷனில் நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன். பக்கத்தில் ஒரு 4 குரங்கு இருக்குது. அந்த குரங்கு அங்கே போனால் லொல்லு போகணுமேன்ட்டு நான் இங்கேயே நின்றுருக்கேன். இல்லைன்னா அங்கே போய் உட்காந்துட்ருப்பேன் பிளாட்ஃபார்மில். வரவங்க பேக்கெல்லாம் பிடுங்குதுன்னு சொல்லிட்டு நான் இங்கேயே நின்றுட்டுருக்கேன் ஸ்டேஷன்லேயே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ட்ரெயின் வந்த பிறகு இப்போ டிக்கெட்டை வாங்கிட்டு போக வேண்டியது தான். இன்னும் அந்த மைன் எக்ஸ்ட்ரா கொட்டி இந்த இடத்துக்கு போயிருந்தால் இன்னும் சூப்பராக வியூஸ் எடுத்துருக்கலாம். ஃபோட்டோஸ் எடுத்து கவர் பண்ணியிருக்கலாம்.
நம்ம நேரம் சொதப்பி போச்சு. மே மாதம் இன்னொரு டைம் வருவோம் நம்ம. அப்போ இந்த இடத்துக்கு மாரிக்குப்பம் போகிற வேணாம், ᴜᴏ வரைக்கும் வந்துட்டு ᴜᴏல பார்த்துட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் போயிடலாம். மே மாதம் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வெயில் டைமில் அப்போல்லாம் இந்த சாக்கு சொல்ல மாட்டாங்க, தண்ணி இருக்குது பள்ளமாக இருக்குது அப்படின்ட்டு வழுக்கம்ட்டு. அப்போ வந்து ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு இதோட ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டோட நம்ம கேஜிஎஃபோட பிளானை முடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே என்னென்னா நான் அப்படியே பெங்களூர் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேயே உட்கார வேண்டியதுதான் ஸ்டேஷனில். அங்கேருந்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் இனிமேட்டு தான். ஆனால் வந்ததுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கொட்டுற இடத்த பார்த்தாச்சு, எக்ஸ்ட்ராக்டில் கொட்டியிருந்ததை பார்த்தாச்சு, கேஜிஎஃபோட ஒரு மெயின் என்ட்ரன்ஸை பார்த்தாச்சு, அது யூஸ் பண்ண கன்வேயர் பெல்ட் அந்த பில்டிங்கெல்லாம் பார்த்தாச்சு. வந்ததுக்கு நம்மளுக்கு நல்லது தான். பட் ஆனால் மெயின் அந்த ஒரு பிக்சர் வியூ இருக்கிற இடம் வந்து போக முடியல. அது நம்ம மே மாதம் ட்ரை பண்ணுவோம். மக்களே, அப்படியே இந்த வியூவை பாருங்க. எனக்கு எத்தனை முறை சொன்னாலும் திருப்பி 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 சொல்லணும்னே தோணுது. ஒரு ஆள் இல்லை, ட்ராக் முடியுது, அப்படியே பின்னாடி மலை மேலே மழை, க்ளவுட்ஸு, மிஸ்ட்டு, அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே காடு மாதிரி இருக்குது. வியூவே வேறு லெவலில் இருக்குது. இங்கேயே நிற்கலாம் போல தோணுது. என்ன பண்ணுறது, மழை பெய்யுதே. குரங்குக்கு பயந்து இங்கேயே நின்றுருக்கேன் நான். என்ன பண்ணுவோம். சரி, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இந்த ட்ரிப்பு இதோட முடிச்சுக்க போதில்லை. நான் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்த்துருந்தேன்னா இந்த ட்ரிப்பு இதோட முடிச்சுட்டு அப்படியே சென்னை போயிருப்பேன். நம்மளோட டிசப்பாயின்ட்மெண்ட்டோட முடிஞ்சு போச்சு. டிசப்பாயின்ட்மெண்ட்டாக நான் லூசுத்தனம் பண்ணேன். நான் என்ன பண்ணுறது, அந்த ஸ்டேஷனில் இறங்க இந்த ஸ்டேஷன் வந்துட்டேன். இப்போ இங்கே இருக்கவங்க கேட்க சொல்ல அங்கே போகலாம்ப்பா, போகிறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மழை பெஞ்சிருக்கிறதுனால தண்ணி தங்கி இருக்கு. அதுவும் இல்லாமல் மண் இருந்தால் கிரிப் இருக்கும், அது எக்ஸ்ட்ராக்டு ரொம்ப பளபளன்னு வழுக்கும். அது போகிறவன் இப்போ சேஃபாக பார்த்துட்டு வந்துட்டா சரி. வழிக்கு நடுவில் எங்கேயாச்சும் விழுந்துட்டா கூட காப்பாற்றுறதுக்கு ஆள் வர மாட்டாங்க, ஏன்னா அந்த சைடு ஆள் போகவே மாட்டாங்க அப்படின்றாங்க. சரி, எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்குன்னு திருப்பி இன்னொரு முறை வருவோம், இன்னொரு முறை வந்து கவர் பண்ணுவோம். இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கிறேன். எனக்கு மனசே வரல. இப்போ லோக்கல் வந்த பிறகு ஏறி அது பயப்பனஹள்ளியே ஏதோ ஒரு ஊர் இருக்குது, அது ஊர் பேர் கூட எனக்கு வாயில் வர மாட்டேங்குது இந்த சைடு. அந்த ஊருக்கு போய் இறங்கிட்டு அங்கேருந்து மெட்ரோ ட்ரை பண்ணுவோம். மெட்ரோ ட்ரெயினில் போவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே பெங்களூர் போயிட்டு அங்கே யோசிப்போம். இந்த கேஜிஎஃப்க்கு வரத்துக்கு ஒரு ஈஸியான ரூட்டோ இல்லை ஒன் அண்ட் ஒன்லி ரூட்டோ சொல்லிடுறேன் நான். இங்கே நிற்கிற டைமில் இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரதா இருந்தால் பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து 2 hours பஸ் ட்ராவல் இருக்குது, அப்படி வரலாம் கேஜிஎஃப்க்கு. அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் வரீங்கன்னா சென்னையிலேருந்து பங்கார்பேட்டில் இறங்கிடுங்க. கனெக்டிவிட்டி பார்த்து இறங்குங்க. காலையில் பிருந்தாவன் ஏறினீங்கன்னா உங்களுக்கு உடனே கனெக்டிவிட்டி இருக்குது பங்கார்பேட்டில். பிருந்தாவனில் ஏறி 12 o'clock போல் பங்கார்பேட்டை வந்து இறங்கிடுங்க. 1 o'clock அங்கேருந்து மாரிக்குப்பம் லோக்கல் ஒன்று கிளம்பும், அது 1:35 எடுத்துருந்தீங்க விட்டுருவோம். உங்களுக்கு டே டைம்லேயும் இருக்கும், கவர் பண்ணது ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நேராக மாரிக்குப்பம் வந்துடாதீங்க, நான் பண்ண மாதிரி ᴜᴏமில் இறங்கிக்கோங்க. ᴜᴏமில் இறங்கிட்டு போயிட்டு அந்த மைனை பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்தோடனே இன்னொரு லோக்கல் உடனே இருக்குது மாரிக்குப்பம். நான் வந்த லோக்கலுக்கு பின்னாடி இன்னொரு லோக்கல் வரும் பெங்களூர்லேருந்து. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல பிரேக் ஆகும், சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க. ᴜᴏமில் இறங்கிட்டு போய் அந்த மைனை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே திருப்பி ᴜᴏம் ஸ்டேஷனுக்கே வந்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து இன்னொரு லோக்கல் மாரிக்குப்பம் வரும், அதில் ஏறி மாரிக்குப்பம் வந்து இறங்கிடுங்க. இறங்கிட்டா இங்கே 10 நிமிஷம் கூட ஆகாது. பார்த்துட்டு உடனே ஏறதுனால போய் ஏறிக்கோங்க. அப்படி இல்லை வெயிட் பண்ணிங்கன்னா 5 o'clock ஒரு லோக்கல் இருக்குது, SMVT பெங்களூர், புதுசாக தந்தாங்களா விஸ்வேஸ்வரா டெர்மினல், அந்த ஸ்டேஷனுக்கு போகிற லோக்கல் இருக்குது. ஏறி அங்கே போயிருங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் எங்கே போகணுமோ பெங்களூர்லேருந்து ட்ரெயினை பிடிச்சி போயிடுங்க. இந்த இடத்துல நம்ம ராஜாங்க காலத்துலேருந்தே மைனிங் இருக்குது. நம்ம ராஜாங்க காலத்துலேருந்தே நம்ம ராஜாங்க வந்து இந்த இடத்த பிடிச்சி இங்கே மைனிங் பண்ணி அப்போவே அவங்க தங்கத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே பழக்க வாக்கில் அப்படியே பிரிட்டிஷ்கிட்ட வந்து ஆளெல்லாம் சேர்ந்து அப்படியே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அப்புறம் கவர்மெண்ட்டால் நடத்த முடியலன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் இந்த மண்ணுக்கடியில் தங்கம் நிறைய இருக்குது. இப்போ தான் ஒரு அண்ணா சொன்னார், இங்கே சிட்டி சென்டரில் காமராஜருக்கு ஒரு பெரிய சிலை இருக்கான். நீங்கள் கேட்கலாம், காமராஜருக்கும் கேஜிஎஃப்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேஜிஎஃப்பை நம்ம தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இங்கே வேலைக்கு வந்ததுனால அப்போவே காமராஜர் கேஜிஎஃப் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருந்தார். அவர் எப்போவுமே என்ன சொல்கிறதுனா, எப்போ வேணாலும் இது ஒரு சுரங்கம் தான், எப்போ வேணாலும் உள்ளே இருக்கிறது காலி ஆகலாம் இல்லை மூடலாம்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு கம்பெனி இங்கே ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, BEMLன்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனி வந்து இந்த பீரங்கிங்க, மோட்டருங்க, இந்த டிராக்டருங்க இதெல்லாம் ரெடி பண்ணுற கம்பெனி போல் இருக்குது. அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எனக்கு கிளியராக தெரில. இது முழு நாளும் அதில் வேலை வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கம்பெனி அப்போவே காமராஜர் ஸ்டார்ட் பண்ணார். அவருக்கு இன்னும் இந்த ஊரில் பேர் அதிகம்.
எல்லா ஊர்லேயுமே அவருக்கு பேர் அதிகம். இந்த ரூட்டில் கொஞ்சம் முக்கியம் கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு பெரிய சிலை கூட ஒரு சிட்டி சென்டரில் வச்சுருக்காங்க. சரி மக்களே, KGF வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் என் நேரம் ஃபுல்லாக பார்க்க முடியல. அடுத்த முறை வர சொல்ல உங்களுக்கு கிளியராக வியூ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இன்னும் ட்ரெயின் வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின் ஏறி போனோம். அந்த ட்ரெயின் வீடியோ முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நான் வர சொல்ல பங்கார்பேட்டிலேருந்து மாரிக்குப்பம் வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். இங்கேருந்து பங்கார்பேட்டை வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பங்கார்பேட்டிலேருந்து பயப்பநல்லி அந்த ஊர் வரைக்கும் ட்ரெயின் கவர் பண்ணுறேன். நான் அப்படியே மெட்ரோ கவர் பண்ணுவோம். நாளைக்கு 2 பிளான் இருக்குது. பிளான் போட்டேன். நான் இவ்வளோ நேரம் பேசி இந்த பிளான் இல்லாமல் இப்போ பிளான் போட்டாச்சு. அந்த பிளான் நாளைக்கு பார்ப்பீங்க நீங்கள் என்னென்ன ட்ராவல் பண்ணுறோன்ட்டு. இப்போ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெயின் வந்த பிறகு ஏறி அப்படியே போவோம் பெங்களூர் வரைக்கும். பெங்களூரில் போய் மெட்ரோவில் போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நான் தேங்க்யூ. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில். பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் போட்டாச்சு உங்களை நம்பி. உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் எனக்கு கொடுத்துருங்க. தேங்க்யூ.